இந்த வியாபாரிகள் நம்ம வீக்னஸ் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. அவ எல்லாத்தையும் கமர்ஷியல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுல இப்போ ஒரு லேட்டஸ்ட் அடிஷன், எனக்கு லேட்டஸ்ட், நான் எப்பருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ரெடிமேடு பஞ்சகச்சம். என்னது இது? பஞ்சகச்சத்தை ரெடிமேடா இருக்கும், அப்படியே எடுத்து அப்படியே பேண்ட் மாதிரி போட்டுடலாம். மாமா இதை போட்டுக்கலாமான்னு பல பேர் கேள்வி வேற. மாமா அந்த பஞ்சகச்சத்துல இன்னொரு சௌரியம் என்னன்னா, அதுல பேண்ட் பாக்கெட் மாதிரி ஒரு பாக்கெட்டும் வச்சிருக்கா. மாமா ரொம்ப சௌரியமா இருக்கு இந்த ரெடிமேட் பஞ்சகச்சம். அசட்டுத்தனத்தின் பைத்தியக்காரத்தனத்தின் உச்சகட்டம் இது. இதுல ரெண்டு சூக்ஷ்மம் அடங்கி இருக்கு நண்பர்களே. ஒன்று என்னன்னா, இந்த ரெடிமேட் பஞ்சகத்தை விரும்புறவா வியாபாரிகள் விட்டு தள்ளுங்க, அவனுக்கு தான் வேலை. இது விரும்புறவா பஞ்சகச்ச கட்டுறது எதுவும் ரொம்ப கஷ்டம், அது ஏதோ கம்பசூத்திரம், அது வந்து ரொம்ப நம்மளால அணிய முடியாது அப்படின்னு ரெடிமேடா போட்டுக்கலாம் நினைக்கிறான். ரெண்டாவது என்னன்னா, வேஷ்டிய வந்து தைக்க கூடாது, நூலை வச்சு தைக்க கூடாது. சில பேர் ஓரம் பார்டர் அடிப்பா, அது மாதிரி எதுவுமே வேஷ்டி தைக்க கூடாது. அவளுக்கு தெரியாது பாவம், அறியாம. வேஷ்டிய வந்து ஓரம் அடிச்சு அதான் பார்டர் அடிச்சு தப்பதோ அல்லது வேஷ்டியில வந்து தையல் இருப்பதோ உகர்ந்ததல்ல, அது எடுக்கப்படவில்லை. அந்த வேஷ்டியை புறக்கணிக்க வேண்டும். ரெடிமேடு பஞ்சகச்சம் உதவாது ஆச்சார அனுஷ்டானத்துக்கு. ரெடிமேடு பஞ்சகச்சம் நமக்கு தேவையில்லை. தெளிவா புரிஞ்சுப்போம். நம்ம தோஷம். வேஷ்டியை தச்சு நம்ம வந்து சட்டை மாதிரி அதை போட்டுட்டோம்னாக்கா, பேண்ட் மாதிரி போட்டோம்னா அது தோஷம். அது ஏதோ டிராமா நாடகங்கள் நடிப்பதற்கு அவளுக்கு ஏதாவது பஞ்சகச்சம் மாதிரி ரெடிமேட் வேணா தேவைப்படும், அவ அதை போட்டுன்னு போட்டோம். நம்ம ஏன் இதை ஃபாலோ பண்ணணும்? பஞ்சகச்சம் கட்டுறது என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா? பஞ்சகச்சம் தாரணம் பண்றது ரொம்ப சுலபமாச்சே. அந்த பஞ்சகச்சம் 9 5 10 6 கட்டிட்டு அந்த மேல அந்த உத்தியத்தை போட்டுன்னு அங்கஸ்தை போட்டுன்னு எவ்வளவு ஆனந்தம் இருக்கும் அதுல. அதான ஆச்சார அனுஷ்டானத்துக்கு உகர்ந்தது. ரெடிமேட் பஞ்சகச்சம் தேவையில்லை, அதை நம்ம எல்லாரும் தவிர்ப்போம். எனக்கு இந்த விஷயத்துல ஒரு ஞாபகம் வருது நண்பர்களே. பல வருஷம் முன்னாடி என் குருநாதர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்தார், நமஸ்காரம் பண்ணார், கச்சத்துல இருந்தார். என் குருநாதர் பத்தி கேட்டார், இது என்ன டிராமாவா அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்ன டிராமானா என்ன? என்ன பார்க்க வரதுக்காக நீ கச்சை கட்டின்னு வந்தியா அல்லது ஆத்துல தினம் பூஜை புனஸ்காரம் போது கச்சை கட்டிப்பியான்னு கேட்டார். அவர் சொன்னார், மன்னிச்சுங்கோ, நான் உங்களை பார்க்கணும் வர்றதுங்கிறதுக்காக நான் இப்போ வந்து பஞ்சகச்சை கட்டின்னு வந்தேன். அதுவும் நான் கட்டிக்கல, எங்க அத்திமர் எனக்கு கட்டி விட்டார், எனக்கு கட்டிக்கவும் தெரியாது, ஆத்துல நான் கட்டிக்கிறதுல தினம் அப்படின்னார். அப்புறம் மலாகேஷ் அவரை சந்திச்சேன், அந்த அன்பரை. அவர் சொன்னார், அன்னைக்கு எனக்கு மண்டையில அடிச்சா மாதிரி இருந்தது குருநாதர் கேட்டது. இப்போ நான் தினம் ஆத்துல வந்து ஆபீஸ் போற நேரங்கள் மற்ற நேரங்கள்ல ஆத்துல பஞ்சகச்சத்தில் தான் இருக்கேன். பூஜை புனஸ்காரம் சந்தியாவந்தம் எல்லாம் பஞ்சகச்சத்தில் தான் பண்றேன். அதுல ஒரு ஆனந்தமே இருக்கு, பரமானந்தம் இருக்குன்னு சொன்னார் அன்பர். இதுதான் அன்பர்களே நிஜமான ஒரு வழிகாட்டுதல், நமது அப்ரோச்சா இருக்கணும். ரெடிமேட் பஞ்சகச்சம் நமக்கு தேவையில்லை, தெளிவா புரிஞ்சுப்போம். டிராமா, திருப்பியும் சொல்றேன், டிராமா நாடகங்கள் நடிப்பதற்கு வேணா ரெடிமேட் பஞ்சகச்சம் அவாவே ஒருத்தர் போட்டோம். இந்த வியாபாரிகளோட விளம்பரத்துல நம்ம யாரும் மயங்கிட வேண்டாம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு குருநாதரை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண்.